உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவத்தில் 12,000 பேர் பற்றாக்குறை, காலி பணியிடங்களை நிரப்ப முடியாமல் திணறல், ராணுவத்தில் சேர விருப்பமில்லாத இஸ்ரேலியர்கள். மீண்டும் வெளிநாட்டு குடியுரிமை பெற படையெடுக்கும் இஸ்ரேலியர்கள், போர்ச்சுகல் குடியுரிமை அலுவலகத்தில் திரண்டவர்களால் பரபரப்பு, யூதர்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்கும் நெதன்யாகு நிர்வாகம். காசா குழந்தைகளை நேரில் சென்று பார்த்து கண்ணீர் விட்ட பிரிட்டன் இளவரசர் வில்லியம், பாலஸ்தீன் குழந்தைகளின் நிலை யாருக்கும் வரக்கூடாது என பிரார்த்தனை, அவர்களின் தைரியத்தை பாராட்டுவதாக பெருமிதம். ஒரே நேரத்தில் பலமுனை தோல்விகளை சந்தித்துள்ள இஸ்ரேல், 87% இஸ்ரேலியர்கள் இதையே நம்புவதாக ஈரான் விளக்கம், மீண்டும் போர் வெடித்தால் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கிடைக்கும் என்றும் எச்சரிக்கை. உலகிற்கே மாபெரும் அச்சுறுத்தல் அமெரிக்கா தான், தென் அமெரிக்க நாடுகளின் வான்பரப்பை கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம், ஈரான் கடும் விமர்சனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதன் நோக்கமோ யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தேசம் என்பதுதான். ஆனால் தற்போது யூதர்கள் நெதன்யாகுவின் சியோனிச நிர்வாகம் மீது நம்பிக்கை இழந்து மீண்டும் வெளிநாடுகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரத்தில் போர்ச்சுகீஸ் குடியுரிமை பெறுவதற்காக இஸ்ரேலியர்கள் நீண்ட வரிசைகளில் காத்து கிடக்கின்றனர். போர்ச்சுகீஸ் குடியுரிமை பெறுவதற்காக இஸ்ரேலியர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவுகிறது. இதற்காக அந்நாட்டின் தூதரகம் வழக்கமான ஆன்லைன் சேவைகளை தவிர்த்து சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் போர்ச்சுகீஸ் குடியுரிமை பெறுவதற்காக இஸ்ரேலியர்கள் நீண்ட வரிசைகளில் காத்து கிடந்தனர். சிலர் அதிகாலைக்கு முன்னரே அங்கு வந்து காத்து கிடந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை குறித்து கவலை கொண்டுள்ள இஸ்ரேலியர்கள் மாற்று ஏற்பாடுகளை யோசிக்க தொடங்கியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு குடிபெயரும் அந்நாட்டு மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போர்ச்சுகல் அவர்களின் முக்கிய தேர்வாக அமைந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் வெளியேற்றப்பட்ட செபாட்டிக் யூதர்களின் வாரிசுகளுக்கு சிறப்பு முன்னுரிமையை போர்ச்சுகீஸ் வழங்குவதால் அங்கு செல்வதற்கு யூதர்கள் போட்டி போடுகின்றனர். 2022 மட்டும் போர்ச்சுகீஸ் குடியுரிமை பெறுவதற்கு 21,000 இஸ்ரேலியர்கள் விண்ணப்பம் செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாலஸ்தீன் நிலப்பரப்பை அபகரித்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது உலகம் முழுவதும் இருந்து ஓடோடி வந்த யூதர்கள் தற்போது அங்கிருந்து மீண்டும் வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கின்றனர். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இஸ்ரேல் ராணுவத்தில் கடும் ஆட்பற்றாக்குறை நிலவுகிறது. சுமார் 12,000 பேர் தேவைப்படும் நிலையில் அந்த இடங்களை நிரப்ப முடியாமல் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் திணறி வருகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தில் மிகப்பெரிய ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலில் ராணுவத்தில் தற்போது லெப்டினன்ட் முதல் கேப்டன் வரையிலான பதவிகளில் 1300 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அத்துடன் மேஜர் பணியிடங்களில் 300 இடங்கள் காலியாக உள்ளன. காசாவின் மீது 2 வருடங்களுக்கும் அதிகமாக தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த ஆள் பற்றாக்குறை ராணுவத்தில் ஏற்பட்டுள்ளது. ராணுவத்தில் ஏற்பட்ட இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. 1980களில் இருந்து இத்தகைய ஒரு நிலையை இஸ்ரேல் சந்தித்தது இல்லை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ராணுவத்தில் பணிபுரிய விருப்பம் கொள்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய ஆள் பற்றாக்குறை காரணமாக அதிக எண்ணிக்கையில் ரிசர்வ் படையினரை வேலைக்கு அமர்த்தும் நிலைக்கு இஸ்ரேல் ராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. ரிசர்வ் படையினர் ஒரு வருடத்தில் 60 முதல் 70 நாட்கள் வரை பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த வருடம் நிரந்தர மற்றும் ரிசர்வ் படையினரில் 30% பேர் பணிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று சேனல் 12 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. காசா மீதான சமீபத்திய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய ராணுவத்தினரின் குடும்ப வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 20% ராணுவ வீரர்கள் விவாகரத்து பெற்றுள்ளதாக மற்றொரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ராணுவ வீரர்களில் கணிசமான எண்ணிக்கையினர் தற்கொலை செய்து கொள்வதாக ஏற்கனவே வெளியான செய்திகள் அதிர்ச்சியை அளித்த நிலையில் தற்போது இந்த ஆள் பற்றாக்குறை செய்தியும் இஸ்ரேல் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன் குழந்தைகளை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் பிரிட்டன் இளவரசர் வில்லியம். இஸ்ரேலின் தாக்குதலில் கடுமையாக காயமடைந்துள்ள 50 பாலஸ்தீன குழந்தைகள் இங்கிலாந்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்களால் முற்றிலும் சீர்குலைந்துள்ள மருத்துவத்துறையின் காரணமாக இங்கிலாந்து சுகாதாரத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. மே மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இவர்கள் பாலஸ்தீனிலிருந்து இங்கிலாந்து வந்தனர். குழந்தைகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த இளவரசர் வில்லியம் இதுபோன்ற நிலைமைகளை எந்த குழந்தையும் சந்திக்க கூடாது என்றும், ஆனால் இந்த குழந்தைகளின் தைரியத்தை தான் பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் சவாலான காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ பணியாளர்களையும் அவர் வெகுவாக பாராட்டினார். காரணங்களுக்காக எந்த இடத்தில் வைத்து இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்பது தெரிவிக்கப்படவில்லை. 2018இல் பாலஸ்தீனின் மேற்கு கரைக்கு சென்ற இளவரசர் வில்லியம் அங்குள்ள அகதிகள் முகாமில் குழந்தைகளை சந்தித்து உரையாடினார். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பிரிட்டன் அரசு செய்து வருகிறது. அதே நேரம் அங்குள்ள பல மனிதநேய போராளிகள் பாலஸ்தீனியர்களுக்காக உறுதியான குரலை எழுப்பி வருகின்றனர். இஸ்ரேல் மீண்டும் அத்துமீறினால் பதில் கடுமையாக இருக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி தபரேஸ்தான்
தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளர்களின் தற்போதைய நிலையை கடுமையாக விமர்சித்தார். ஏதேனும் புதிய அத்துமீறல் நடந்தால் அதற்கு முன்பை விட கடுமையான பதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று கூறியுள்ளார். சமீபத்திய போரில் இஸ்ரேல் தீர்க்கமான தோல்வி அடைந்துள்ளதாக நயினி கூறினார். இஸ்ரேலின் அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகளே இதை ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அல்-அக்ஸா பிரளய நடவடிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்பு பெருமையை முற்றிலும் சிதறச் செய்தது. தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களில் வெறும் 13% பேர் மட்டுமே இந்த ஆட்சி தனது இலக்குகளை நிறைவேற்றுகிறது என நம்புகின்றனர் என அவர் தெரிவித்தார். அண்மைய மோதலை அதிக தீவிர கலப்பு போர் என அவர் விவரித்து ஈரானின் இயக்கத்திறனை குறைத்து மதிப்பிட்டதே இஸ்ரேலின் பெரிய தவறு என கூறினார். சமீபத்திய போர்க்களம் எதிரியின் பலவீனங்களை முழுமையாக வெளிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். ஈரானின் ஆயுதப்படைகள் தற்போது தங்கள் யுத்த மற்றும் ஆயுத தயார் நிலையில் மிக உயர்ந்த நிலையில் உள்ளதாக நயினி வலியுறுத்தினார். எங்கள் திறன்கள் சமீபத்திய போருக்கு முன் இருந்ததை விட பல மடங்கு உயர்ந்துள்ளன என்றும் அவர் கூறினார். உலகளாவிய பாதுகாப்பிற்கு மிக பெரும் அச்சுறுத்தல் அமெரிக்கா என ஈரான் வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தனது வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் கடந்த 2 நாட்களில் துருக்கி, சவுதி அரேபியா, தென்கொரியா ஆகிய நாடுகளில் பிரதிநிதி குழுக்கள் ஈரானுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடல்கள் நடத்தியதாக தெரிவித்தார். உலக அரசியல் சூழல் வேகமாக மாறி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் லெபனான், சிரியா உள்ளிட்ட அண்டை நாடுகளில் தொடர்ச்சியாக நடக்கும் மீறல்கள் காரணமாக இஸ்ரேல் பிராந்தியத்தின் மிக பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். லெபனானின் போர் நிறுத்தம் 1000 முறை மீறப்பட்டுள்ளதுடன் பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார். காசா பகுதியிலும் சுமார் 600 போர் நிறுத்த மீறல்கள் பதிவாகியுள்ளன. லெபனானில் 10,000 மீறல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் மேற்கோள் காட்டி அங்கு உண்மையில் எந்த போர் நிறுத்தமும் இல்லை என்று கூறினார். இந்த நடவடிக்கைகள் அண்டை நாடுகளில் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பாதிக்கின்றன என்றும் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் தரப்புகள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்பதும் வெளிப்படுகின்றது என அவர் தெரிவித்தார். உலகளாவிய பாதுகாப்பிற்கு மிக பெரும் அச்சுறுத்தல்கள் அமெரிக்கா என பகாய் கூறினார். வெனிசுலா, கியூபா, நிகாரகுவா, பிரேசில், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்கா மேற்கொள்ளும் அழுத்த நடவடிக்கைகளை அவர் கடுமையாக விமர்சித்தார். மற்றொரு நாட்டின் வான்வெளியை முடக்கும் அமெரிக்காவின் முடிவை சர்வதேச விதிகளை மீறும் செயல் என அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு அந்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவையும் பொறுப்பாக்குகிறது என்றும் இதனை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பலஸ்தீன் பத்திரிகையாளரை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய இஸ்ரேலின் ராணுவத்தின் கீழ்த்தரமான செயல் அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலின் தடுப்பு முகாமில் பாலியல் சித்திரவதைகளை எதிர்கொண்டதாக பாலஸ்தீன பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். மார்ச் 18, 2024 அன்று காசாவின் அல்-ஷிபா மருத்துவமனையில் இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட கைது நடவடிக்கையில் இந்த பாலஸ்தீன் பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார். பத்திரிகையாளர் என்பதை நன்றாக அறிந்த இஸ்ரேல் படையினர் அவரை கைது செய்தனர். 3 மாதங்கள் சிடே டைமண்ட் தடுப்பு முகாமிலும் 1 மாதம் ஆஃபர் தடுப்பு முகாமிலும் இவர் அடைத்து வைக்கப்பட்டார். தடுப்பு முகாமில் இருந்த நாட்களில் தானும் மற்றும் 7 கைதிகளும் கடுமையான பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவர் கூறினார். இச்சித்திரவதைகள் காரணமாக நான் உளவியல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்வதாகவும் அவர் கூறினார். பத்திரிகையாளர் என்று தெரிந்த பின் தன் மீதான சித்திரவதைகள் அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்களை கட்டி தடுப்பு முகாமில் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பாலியல் சித்திரவதைகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்டதாக அவர் விவரித்தார். இஸ்ரேலிய உயர் அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் சித்திரவதைகள் நடத்தப்பட்டன என்று அவர் மேலும் கூறினார். செடே டைமண்ட் தடுப்பு முகாமில் இருந்த 100 நாட்களில் மிக மோசமாக நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு தடை, போதிய மருந்து வசதியின்மை, பட்டினி, உடல் மற்றும் உளவியல் ரீதியான சித்திரவதைகள் அங்கு தாங்கள் அனுபவித்ததாக அவர் குறிப்பிட்டார். இச்சித்திரவதைகள் சர்வதேச விதிகளுக்கு முரணானது என்று பத்திரிகையாளர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலிய தடுப்பு முகாம்களில் 98 பலஸ்தீனியர்கள் இறந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. சமாதான உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா அமைப்பு பின்பற்றி வருவதாக லெபனான் பிரதமர் தெரிவித்துள்ளார். லெபனான் பிரதமர் நவாப் சலாம் அல் ஜதீத் டிவிக்கு அளித்த பேட்டியில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடன் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளை பின்பற்றி வருகிறது என்று உறுதிப்படுத்தினார். மேலும் ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் அமைச்சரவை அறிக்கையை ஏற்றுக்கொண்டதால் நாடு முழுவதும் ஆயுதங்களை அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் திட்டத்துக்கு அமைப்பு இணங்கும் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக தென் லேட்டானி பகுதியில் ஆயுதங்களின் கட்டுப்பாடு முழுமை நடவடிக்கைகள் ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைவதை குறிக்கோள் எனவும் அவர் கூறினார். இது ஆயுதங்கள் மற்ற பகுதிகள் மாற்றப்படாமல் தடுக்கப்படுவதை குறிக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட சர்வதேச ஆதரவு மிக முக்கியம் என பிரதமர் கூறினார். போப் லியோ 14 லெபனானுக்கு வருவதற்கு முன்பே இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதற்றம் அதிகரித்ததாக அவர் கூறினார். போப்பின் வருகை லெபனானுக்கு சர்வதேச முக்கியத்துவத்தை அளித்ததாகவும் சலாம் கூறினார். போப் லெபனானின் அரசியல், பொருளாதார நெருக்கடிகளை உணர்ந்து அவற்றை எவ்வாறு சமாளிக்கப்படுகின்றன என்பதை கவனித்து வருகிறார் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். லெபனானின் அமைதிக்காக போப் லியோ பிரார்த்தனை செய்தார். லெபனான் புனித மாறும் திருத்தலத்தில் ஜயின் ஷார்பெல் சமாதியில் பிரார்த்தனை செய்த போப் லியோ 14 லெபனானின் ஆன்மீக மரபை ஆழ்ந்த மரியாதையுடன் போற்றினார். அமைதி, தாழ்மை, மௌனம் மற்றும் தியாகம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஜயின் ஷார்பெலின் வாழ்க்கை இன்று உலகிற்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி என அவர் வலியுறுத்தினார். போப் லியோ 14 லெபனான், லெவன்ட் பகுதிகளில் மற்றும்
உலக தேவாலயங்களுக்காக ஒன்றுபாடு மற்றும் சமாதானத்துக்காக பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். இதய மாற்றம் இல்லாமல் சமாதானம் இல்லை என அவர் அறிவுறுத்தினார். ஹரிச்சாவில் மத குருமார்களுடன் நடைபெற்ற மற்றொரு சந்திப்பில் அமைதிக்கான பணியாளர்களாக இருங்கள் என லெபனான் கிறிஸ்தவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். பிரார்த்தனை, தியாகம், மன்னிப்பு, ஒற்றுமை மற்றும் ஏழைகளுக்கான சேவை ஆகியவை லெபனானின் நம்பிக்கை மரபின் தூண்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவத்தில் 12,000 பேர் பற்றாக்குறை, காலி பணியிடங்களை நிரப்ப முடியாமல் திணறல், ராணுவத்தில் சேர விருப்பமில்லாத இஸ்ரேலியர்கள். மீண்டும் வெளிநாட்டு குடியுரிமை பெற படையெடுக்கும் இஸ்ரேலியர்கள், போர்ச்சுகல் குடியுரிமை அலுவலகத்தில் திரண்டவர்களால் பரபரப்பு, யூதர்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்கும் நெதன்யாகு நிர்வாகம். காசா குழந்தைகளை நேரில் சென்று பார்த்து கண்ணீர் விட்ட பிரிட்டன் இளவரசர் வில்லியம், பாலஸ்தீன் குழந்தைகளின் நிலை யாருக்கும் வரக்கூடாது என பிரார்த்தனை, அவர்களின் தைரியத்தை பாராட்டுவதாக பெருமிதம். ஒரே நேரத்தில் பலமுனை தோல்விகளை சந்தித்துள்ள இஸ்ரேல், 87% இஸ்ரேலியர்கள் இதையே நம்புவதாக ஈரான் விளக்கம். மீண்டும் போர் வெடித்தால் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கிடைக்கும் என்றும் எச்சரிக்கை. உலகிற்கே மாபெரும் அச்சுறுத்தல் அமெரிக்கா தான். தென் அமெரிக்க நாடுகளின் வான்பரப்பை கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம். ஈரான் கடும் விமர்சனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.